ஹலோ கைஸ், கிரீட்டிங்ஸ் ஆஃப் செஷன். இந்த வீடியோவில் இந்த லெசன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேனிஃபெஸ்ட் ஃபைல் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மேனிஃபெஸ்ட் ஃபைல்ன்றது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபைல். ஓகே, உங்கள் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனோட ஹார்ட் ஆஃப் த அப்ளிகேஷன் சொல்லுவோம். பார்க்கலாம், அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், திஸ் இஸ் அ மேனிஃபெஸ்ட் ஃபைல். இது எங்கே இருக்கும் அப்படின்னா, ஸோ எல்லாருமே மேக் ஷூர் இட் இஸ் இன் ஆண்ட்ராய்ட். இந்த ட்ராப் டவுன் ஆண்ட்ராய்டில் இருக்கணும். அதில் வந்து மேனிஃபெஸ்ட் ஃபோல்டர் இருக்குல்ல, ஆண்ட்ராய்டு மேனிஃபெஸ்ட் இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குமே, நம்மளது ஆண்ட்ராய்டு மேனிஃபெஸ்டர் இங்க இருந்தா உருவாச்சு நம்ம நேம். ஸோ எஸ், இது வந்து ஒரு XML ஃபைல். ஓகே, ஸோ வாட் ஐம் ப்ரெஸ்ஸிங் இஸ் கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் மைனஸ் விண்டோஸ்ல. ஐ திங்க் ஸோ இதில் கமாண்ட் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் மைனஸா? எஸ், இப்படி பண்ணால் எல்லா கோடிங்கும் ஸ்ட்ரங்க் ஆயிரும். அது ஜாவாலையும் ஒர்க் ஆகும், XML எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மேனிஃபெஸ்ட் ஃபைல். ஸோ இட்ஸ் ஸ்டார்டிங் மேனிஃபெஸ்ட் டேக்ல ஓப்பன் ஆகுது அண்ட் மேனிஃபெஸ்ட் டேக் க்ளோஸ் ஆகுது. அதுக்குள்ள அப்ளிகேஷன் டேக் இருக்கும். அது ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குள்ள ஆக்டிவிட்டி டேக் இருக்கும். ஓகே, ஸோ பிஃபோர் தட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்க அப்ளிகேஷனோட நேம் இங்கே தான். இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் யுவர் அப்ளிகேஷன் நேம் அப்படின்னா யூ கேன் கிவ் இட் ஹியர். இந்த இடத்துல நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் நேம் மாறிடும். பாயிண்ட் நம்பர் 1. அண்ட் தென் அப்ளிகேஷனோட ஐக்கான் மாற்றணும் அப்படின்னா அந்த ஆப் ஐக்கான் இருக்கு இல்லையா, இதை மாற்றணும். இதை மாத்துறீங்க, இதுவும் அப்புறம் இதுவும் மாத்துறீங்க அப்படின்னா அப்ளிகேஷனோட ஐக்கான் மாறிடும். ஆஸ் யூஷுவல் ராயபிள்ல வந்து இமேஜ் அந்த லோகோ பேஸ்ட் பண்ணிட்டு அதையும் கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஐக்கான் மாறிடும். பாயிண்ட் நம்பர் 2. ஸோ தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆல் த ஆக்டிவிட்டிஸ் ரிசீவர்ஸ், பின்னாடி பார்ப்போம், ரிசீவர்ஸ் ப்ரொவைடர்ஸ் இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிக்ளேர் ஆயிரும். ஓகே, இப்போ ஆக்டிவிட்டி டிக்ளேர் பண்ணல அப்படின்னா என்ன ஆயிரும், எரர் காட்டும். இது வந்து ஆல் டைப் பை டிஃபால்ட்டாக நடந்துடும், பட் உங்கள் நாலேஜுக்காக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் இஸ் த தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டென்ட் ஃபில்டர். ஓகே, ஸோ இந்த இன்டென்ட் ஃபில்டர் எந்த ஆக்டிவிட்டிக்குள்ள இருக்கோ தட் வில் லான்ச் ஃபர்ஸ்ட். ஓகே, என்ன பாது அப்படின்னு கேட்டிங்கன்னா லெட்ஸ் சே யூ ஹாவ் 2 ஆக்டிவிட்டிஸ். நம்மள்ட்ட நிறைய ஆக்டிவிட்டி இருக்கும் இல்லையா, டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன்ஸ். அதில் எது ஃபர்ஸ்ட் லான்ச் ஆகணும் நம்ம தான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் கிரியேட்டிங் a new activity. empty activity finish. As you can see we have created a new activity இல்லையா. ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எது ஃபர்ஸ்ட் லான்ச் ஆகும்? எது லான்ச் ஆகும் அப்படின்னா மெயின் ஆக்டிவிட்டி தான் லான்ச் ஆகும். கரெக்டா? பட் இஃப் ஐ வாண்ட் செகண்ட் ஆக்டிவிட்டி டு லான்ச் ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆக்டிவிட்டி பார்த்தீங்களா, ரெண்டுமே இருக்கு இல்லையா. இப்போ ஒய் த ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஸ்டார்டிங் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த இன்டென்ட் ஃபில்டர். இதில் என்ன இருக்கும், ஆக்ஷன் கேட்டகரி இதெல்லாம் இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் த மெயின் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இதை ட்ரூன்னு மாற்றிக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 1. அடுத்து எப்போதுமே வந்து எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிரும் பை டிஃபால்ட்டா. அந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிரும். அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இதை டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் க்ளோஸ் டாக் போட்டீங்கன்னா என்ன ஆயிரும், இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த இடத்துல போய் ஆட் பண்ணணும். என்ன பண்றேன், இந்த இன்டென்ட் ஃபில்டர் இருக்கு இல்லையா, அது அப்படியே என்ன பண்றேன், கட் பண்ணணும். கட் பண்ணதுக்கு அப்புறமே எரர் வராமக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது கட் பண்ணியிருப்பீங்க. எல்லாரும் பண்ற தப்பு தான். இதுக்கு போயிட்டு இப்படி பண்ணி விட்டுருவீங்க. இந்த டேகிங் எடுத்து சேர்த்து கட் பண்ணி விட்டுருவீங்க. என்ன ஆயிரும், கட் பண்ணி பாருங்க எரர் வருதான்னு பாருங்க. இப்படி எரர் வந்துன்னா தப்பா கட் பண்ணீங்க, அன்டூ பண்ணிக்கிட்டு கரெக்டா கட் பண்ணுங்க. இன்டென்ட் ஃபில்டரிங் ஆரம்பி இது முடியுது. கரெக்டா என்ன பண்ணுங்க, கட் பண்ணிட்டு இந்த பிட்வீன்ல இந்த ஆக்டிவிட்டி டேக் பிட்வீன்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காது இல்லையா, நான் டெலிட் பண்ணி வந்துருச்சு, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். லெட் மீ ரன் இட். ரன் பண்ணோம் அப்படின்னா எது ஃபர்ஸ்ட் லான்ச் ஆகும், ஆக்டிவிட்டி 2 தான் ஃபர்ஸ்ட் லான்ச் ஆகும். ஓகே, இன்னும் ரன் ஆகல, இப்போதான் ரன் ஆயிருக்கு. பட் நான் ஹோம் பட்டன் கிளிக் பண்ணிட்டேன். Oh my god, antivirus. Run it once again. So we got it. Activity main 2 தான் லான்ச் ஆயிருக்கு. ஸோ blank-ஆ இருக்கு. This is what the importance and significance of Android manifest file. இதுல நிறைய விஷயம் இருக்கு, பட் இப்போதைக்கு இது போதும். ஓகே ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபைல் இருக்கு. அவர் பேர் என்ன அப்படின்னா build.gradle ஃபைல். 2 இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ன்றதை பத்தி கண்டுக்காது, நம்ம யூஸ் பண்ண மேக்ஸிமம் இப்போதைக்கு ஃப்ரெஷராக யூஸ் பண்ண மாட்டோம். இதை பாருங்க, செகண்டா இருக்கிறது மாடியூல் இருக்கு இல்லையா, ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வெர்ஷன் கோட். ஒன்று நான் சொல்றேன். வெர்ஷன் கோடுக்கு முன்னாடி வெர்ஷன் நம்பர்ஸ், வெர்ஷன் நேம் என்னன்னு சொல்றேன். இப்போ வந்து நீங்களும் வாட்ஸ்அப் வச்சிருக்கீங்க, உங்க ஃப்ரெண்டும் வாட்ஸ்அப் வச்சிருக்காங்க, பட் சம் டிஃபரன்ஸ் இருக்கு ரெண்டுலையுமே. சரியா?
ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க இப்ப உங்க ஃபோன்ல, உங்க அப்ளிகேஷன்ல அபௌட் செக்ஷன் போயிட்டு வெர்ஷன் நேம் செக் பண்ணலாம். இது மேபி 1.3.6ன்னு இருக்கும். உங்களுக்கு 1.2.2ன்னு இருக்கும். ஸோ பேசிக்கலி இந்த வெர்ஷன் நேம் எதுக்காக, யாருக்காக அப்படின்னா, யூசருக்கு. யூசர் கேன் ஏபிள் டூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் வெர்ஷன் வி ஆர் ஹோல்டிங். எந்த வெர்ஷன் வாட்ஸ்அப்